இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தோம். நீ என்ன எதுவும் பண்ண முடியாது. ஓஹோ, அது எனக்கும் தெரியும். ஆனா இவனால முடியும். பயங்கரமாக எல்லாருக்கும் அப்படிச்சிட்டு ப்ரொமோஷன் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் பெருசாக போயிட்டு இருக்கு. இது கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் பாஸ் யார் அவரா அவரு இல்லை இவரு தேவலாம் வாய் விட்டு இன்னைக்கு வந்து என்னடா பதில் சொல்றது தெரியாம தலை முழித்து கொண்டிருக்கிறார். காரணம் வந்து அவர் செய்த வினையில் மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. அது மட்டுமா இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு அண்ணா வந்து உத்தமமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே ஒர்க் ஸ்டேஷனை மறந்துட்டீங்களா? நீங்களும் ஒரு ஆள் தான், சும்மா ஞாபகப்படுத்துறேன். Bro, what are you talking about, man? இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நான் பேசணுமா ஒரு எண்ணம் இது தாராளம் பேசிக்கிட்டே அப்படின்ட்டு. பட் பல பேர் வந்து பல வீடியோக்களில் இதை பற்றி பேசுங்க கேட்டதாலையும் அதில் முக்கியமாக இன்ஸ்டாகிராம்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு காரணம் தான் பேச வந்திருக்கேன். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோஷன்னா என்ன உள்ள ப்ரொமோஷன் பண்ணுறது கரெக்டு தானா சரிதானா? பட் ப்ரொமோஷன் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் வந்து இந்த கிரைசிஸ் இருக்கு இல்லையா, இந்த சூப்பர் ஸ்டார் கிரைசிஸ், இது என்ன, இது வந்து எப்படிலாம் ஆரம்பிச்சுன்றதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஏன்னா சொல்றது நம்மளும் டெக் கம்யூனிட்டில ஒரு ஆள் இருந்திருக்கோம் அப்படின்றதுனால நம்மளும் பேசிதான் ஆகணும். அப்படி வரியா? வீடியோவை பார்த்துக்கு முன்னாடி லைக் பண்ணிங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சொல்ஜஸ், ஓர பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. தலைவன் டெக் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டிருப்பாரு. செட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற சேனலில் அவங்க வந்து இவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து கிடைக்குது. எல்லா ஆடியோ லீக்ஸும் வந்து லீக் பண்ணனால இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து முழித்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகும், வீடியோ பண்ணலையா? இது இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவரை கல்யாணம்ன்றது என் நோக்கம் இல்லை, இந்த வீடியோட பர்பஸும் வந்து அதுக்கானதும் இல்லை. பட் நடந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? முக்கியமாக செட் ஃப்ரீக்வன்சி ரிலீஸ் பண்ண வீடியோவில் நானும் இருக்கிறேன்றது தான் ஒரு குறிப்பிட்ட விஷயம். அதாவது எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்கன்ட்டு நானும் கமெண்ட் பண்ணியிருப்பேன், அதை பற்றி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. நான் ஏன் கமெண்ட் பண்ணேன் அதை பதில் சொல்லுங்கன்ட்டு பல பேர் இன்ஸ்டாகிராம் கேட்டீங்க. அதுதான் அந்த முக்கியமான இந்த வீடியோவே. குறிப்பாக சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இந்த கமெண்ட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து டெக் பாஸும் பெரிய சேனல் இருந்துச்சு, அந்த சேனலாக இருந்தார். இவர் தான் ஃபேஸ் ஆஃப் சேனலாக இருந்தார். எல்லாரும் இவர் தான் சேனல் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இவர் ஓனர் கிடையாது, நான் அவருக்கு வேலை செய்து வந்தா. நீ ஓனர் இல்லையா அப்படின்ட்டு வந்து ஃப்ரீடம் இல்லை எனக்கு வந்து. நான் நினைக்கிற கண்ணை போட மாட்டேங்கிறாங்க, ஒன்லி ப்ரொமோஷன் உயிர் எடுக்கிறாங்க, ஆர்கானிக் கண்டென்ட் இல்ல அப்படின்ட்டு தான் தலைவன் வந்து வெளியே வந்து சொல்லியிருந்திருப்பார். வெளியே வந்தேன்னு சொல்லியிருந்திருப்பார். வெளியே வந்துட்டு சும்மா வந்திருக்க மாட்டாரு, டீமை மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு போட்டி புது கடை போட்டு நான் ஏன் வெளியே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. எதை மன்னிச்சாலும் இந்த கட்டப்பையை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சேனல் செப்பரேட் ஆகிறது புதுசு கிடையாது. இது வந்து வழக்கமாக யூடியூப்ல இருக்கிற விஷயம் தான். பேர் சொல்லாமான்னு தெரியல, அதெல்லாம் சொல்றேன். உதாரணத்துக்கு மெட்ராஸ் சென்டர்ல இருந்து பரிதாபங்கள் வந்திருப்பாங்க, பரிதாபங்கள்ல இருந்து கொயாக்கா வந்திருப்பாங்க, ஏன் அதே பரிதாபங்கள்ல இருந்து செய்வினு வந்திருப்பாங்க, அப்புறம் சோதனைகள் அப்படின்னு பல சேனல் போகும். ஏன் நானே அப்படிதானே ஏ2டி சேனலுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த சேனலோட கோஃபோன்ற நான் தான். அந்த வீடியோ சொல்லிப்பாங்க கோஃபோன்ற அதை போட்டு. ஓகேவா? ஸோ நம்ம சேனலோட சிஇஓ, எடிட்டர், வீடியோ ப்ரொடியூசர், கண்டென்ட் ரைட்டர், டைரக்டர், அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட், அப்புறம் டப்பிங் மேனேஜ் பண்றது, இது எல்லாமே ஒருத்தர் பண்றாரு. அவர் யாரா? நம்ம கேக்கேதா வந்தாச்சு. ஜிஎஸ் பூச்சல் ஆரம்பிச்சாச்சு. இது என்ன காரணம்னா இப்போ எல்லாம் வந்து ஃபேன்ஸ் சொல்ற பல பேர் வந்து உண்மையான சேனலை பத்தி அவ்வளவு தெரியல. ஏன்னா ஜிஎன்எஸ் சேனல் வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்து கேட்டுட்டு மிகப்பெரிய காப்பி வெக்கமா இல்லையாடான்ட்டு. ஏன்னா வெக்கமா இல்ல சேனல் தெரியாத கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னே தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு யாரு என்ன ஏது இங்கிருந்து வந்து தெரியல. இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சேனல் வந்து பிரிஞ்சு போய் புது சேனல் யாருமே வந்து நாங்க ஏன் வெளியே வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாகரிகம் கருதி வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. மேபி எங்காவது கிளிம்ஸ் ஏதாவது டீஸ் பண்றது இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்காசமா சொல்லுவாங்களே தவிர பெரும்பாலும் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. நாங்க வந்து வெளியே வந்தோம் அப்படி சொல்ல மாட்டாங்க. பட் தலைவன் வந்து செய்து விட்டார். அதே எங்க பிரச்சனையே. அதான் பிரச்சனையே.
அது என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முதல்ல வந்து 90% வந்து ஆர்கானிக், 10% ப்ரொமோஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்படியே தலைகளாகி 99% வந்து ப்ரொமோஷன், 1% ஆர்கானிக்னு மாறிடுச்சு. இதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் லீக்கான ஆடியோஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் வீடியோ போட சொன்னதே தலைவர் தான். என்னன்ட்டு அது நீங்களே கேளுங்க. சர்டிஃபிகேட் காப்பீடு கொடுத்துட மாட்டீங்கல்ல? சரி, ஓகே. பெட்டர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இல்லை. நம்ம வேறு கேம்பெயின்ஸில் வேறு வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு கம்பெனி ஒரு ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து இந்தா தம்பி நான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வரேன்ப்பா தம்பி இந்த ஆடு போட்டு கொடுப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் ஏஜென்சிஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஏஜென்சி பல இருக்கும், ஏஜென்சி கொடுத்துருவாங்க. அந்த ஏஜென்சிக்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட வந்து ஆடு வரும். இப்போ வந்து இத்தனை லட்சம் அப்படின்ட்டு அவங்க கம்பெனி கொடுத்துருந்தான் அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து இத்தனை கிரியேட்டர்ஸ் கொடுத்து அதை ஒரு கம்சி ஆடையை போட்டுருவான். யாரு ஏஜென்சி ஒரு கிரியேட்டருக்கு 10,000 கொடுறான் அப்படின்னா அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு 20,000 30,000 அபேஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி ஆடியன்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம சுதர்ஷன் ப்ரோ தான் சொல்றாரு, ஒரு யூடியூப் வீடியோ 450K 4,50,000. என் கடனே 3 லட்சம் தானடா. ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ 4,50,000 வாங்கிட்டு இருக்கோம். அது பத்தாது. நீங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேளுங்க, ஒரு 6 லட்சத்துக்கு கேளுங்க. ஓகே, ஏஜென்சி கிட்ட 6 லட்சம் கேளுங்க. ஓகே, நமக்கு பத்தாது, காசு பத்தாது, எக்ஸ்ட்ரா கேளுங்க அப்படின்ட்டு இவன் தான் வந்து புஷ் பண்றாரு. ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்கறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 6 லட்சமா? செம்ம. நம்மளுக்கு டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேவா, அதான் தப்பு பண்ணிவிட்டோம். மூவி இன்ட்ரெஸ்ட்டு, கேம் இன்ட்ரெஸ்ட்டு அந்த பக்கம் போனதுக்கு பதிலாக டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சிருக்கணும். மொபைல் டெக், லேப்டாப் டெக் அப்படின்ட்டு. பாஸ் நானே ஆரம்பிச்சிட்டேன். கேகே இன்டர்டெக் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னையா சொல்ற? என்ன காம்ப்ளான் பாய், அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதாவது சொல்லு, நீ தானே சொன்ன. ஆக்சுவலி இதே மாதிரி நம்ம நின்னோம். சரி, நம்மளமா ஒருத்தன் கஷ்டப்படுறாரு, அதனால நம்ம இது பண்ணணுமேன்ட்டு நான் என்ன பண்ண அப்படின்னா இப்போ கமெண்ட் பண்ணேன், கவலைப்படாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு. இதை விட போய் கேனதா என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த இடத்துல பகிர்தல விரும்புகிறேன். சரி, கமெண்ட் தான் பண்ணோம். அந்த டைம் சேனல் அவ்வளோ முன்னிலாம் போகல. இந்த வீடியோ 50,000 வியூஸ் போயிட்டு இருந்தது. சரி, நம்மளமா ஒருத்த கஷ்டப்படுறாருப்பா, கொஞ்சம் நம்ம தூக்கி விடுமே அப்படின்ட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்காக கண்டிப்பாக ஒரு பல லட்சங்களையும் பல ஆயிரங்களையும் வந்து ஒரு ப்ரொமோஷன் காசா வாங்கியிருப்பார். பட் வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்பொழுது யாரா இருந்தாலும் வந்து ஃபீல் தானே பண்ணுவாங்க. இப்போ அதான் நானும் பண்ணேன், அதை கமெண்ட் பண்ணேன். இது என்ன தப்பு இருக்கு? இது மாதிரி சொல்லும் பொழுது நினைச்சிருப்பீங்க, பாவம்பா இவர் தான் கஷ்டப்படுறாரு, அவங்க தான் வந்து கார்பரேட், அவங்க தான் இது பண்ணிட்டாங்க நினைச்சிருப்பீங்கல்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? நினைச்சே தப்பு இல்லையே. நான் ஒரு விக்டிம்டா, புரிஞ்சுக்க. நானே ஃபீல் பண்ணேன். ப்ரொமோஷன் அப்படின்றத முதல்ல பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட சேனல்ஸ்ல ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் பண்றதே தப்பு, ப்ரொமோஷன் பண்றதே வந்து ஒரு பாவச்செயல், ப்ரொமோஷன் எதுக்குடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்றது முதல்ல வந்து யூடியூப்ல வந்துச்சுன்னா கிடையாது. நான் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரிண்ட் மீடியா ஒர்க் பண்ணிருக்கேன், டிவி சேனல் ஒர்க் பண்ணிருக்கேன், அப்புறமா யூடியூப் சேனல். அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். பொதுவாக ஒரு மீடியாவில் ஒரு ரெவன்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்றது அது சேல் ஆகிறத விட அதில் வர ஆட் ரெவன்யூ தான் அதிகம். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேப்பரை நீங்கள் வந்து காசு பே பண்ணியிருப்பீங்க. ஒரு மேகசின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேகசின் பே பண்ணியிருப்பீங்க. டிவி கூட பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் டிவி 100 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. பட் டிவியை பொறுத்த வரைக்கும் கேபிள் டிவியோட அவங்க அதிக லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போடுற ஆட்ல தான். குறிப்பாக ஒரு டிவி எடுத்துங்க, என்ன பண்ணுவாங்க, தீபாவளி பொங்கல் இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து புது படம் போடுவாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ட்டு. படம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் தான். ஆனால் ஆட போட்ட 4 மணி நேரம் இழுத்துருவான். 6 மணிக்கு போட்ட படத்தை விளம்பரம் போட்டு 10 மணிக்கு தான் முடிப்பானுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதில் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் ரைஸை வந்து சும்மா வாங்கியிருக்க மாட்டாங்க. சேட்டலைட் ரைஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா வாங்கியிருப்பாங்க. அது 2 கோடியோ 10 கோடியோ அவ்வளவோ. பட் இவங்க போட்ட காசை இந்த ஆட் ரெவன்யூ மூலியமா அவங்க எடுத்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு டேலி ஆகும். கரெக்டாக தானே சொல்றது? இப்போ தீபாவளி வாழ்த்துக்கள், அந்த வாழ்த்து எல்லா கம்பெனிகள் வாழ்த்துக்கள் சொல்ற இது எல்லாமே பெருசாக போகும் இல்லையா? அத்தனை கம்பெனியுமே வந்து இத்தனை கோடி கொடுத்துருப்பான். இந்த பிரைம் டைம்ல விளம்பரம் போடு இவ்வளோ போடுன்னு 10 கோடி கொடுத்துருப்பான். ஸோ அந்த அமௌண்ட்டும் இதை விட அதிகமாக வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு டேலி ஆகும். இவங்க வாங்க சேட்டலைட் அவங்களுக்கு போனி ஆகும். இதுல என்ன இருக்குது, மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உலகமே புரியல அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மந்த்லி ஒரு செலவு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுதான் சொன்னோம்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எடுத்துங்க, ஒரு 2 எடிட்டரு, ஒரு கண்டென்ட் ரைட்டரு, ஒரு ஆஃபீஸோட ரெண்ட் ஒரு 8000 ரூபா போட்டிங்க, 2 எடிட்டர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு 10,000 ஒரு 12,000 சம்பளம் போட்டிங்க, கரண்ட் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, கரண்ட் பில்லு ஒரு 2000 ரூபா போட்டுங்க. ஹே சிரி ஓப்பன் கால் கட்டுரு எப்படா 8000 ஆளுக்கு 12,000 இன்ட்டு 2 பேர் கரண்ட் பில்லு 2000 ஆச்சு. இன்னும் இதர செலவுலாம் இருக்கும். ஓகேவா? இது மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 34,000 ரூபாய் வந்து ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா உங்க செலவாகும். கம்பெனியில் வெறும் யூடியூப் சேனல் ரன் பண்ணீங்க அப்படின்னாலே மாதம் 34,000 ரூபான்றது ஒரு பிரைமரி செலவு. ஒருவேளை வந்து யூடியூப் சேனல் மூலியமாக உங்களால் வந்து 34,000 சம்பாதிக்க முடியல அப்படின்னா இந்த அமௌண்ட் அடுத்த மாதம் டபுள் ஆகும். இந்த மாதம் நீ வந்து 34,000 கட்டல அப்படின்னா அடுத்த மாதம் 68,000 ரூபாய் மாறிடும். உங்ககிட்ட நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கல அது மேட்ரு இல்லை, இந்த சம்பளம் கொடுத்தாவும் செலவு நீ கட்டி தான் ஆகும். ஸோ இவ்வளோ நெருக்க இடையில தான் வந்து உங்களால் ஒரு கம்பெனி நடத்த முடியும். நான் சொல்கிறது யூடியூப் சேனலுக்கு. இதே ஒரு பெரிய சேட்டலைட் டிவியோ ஒரு பத்திரிகை எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்றது அதிகமாக தேவைப்படும், அதிகமாக ஒரு லட்சக்கணக்கான செலவு பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு அவங்க வந்து போட்டு வருமானம் எடுக்கணும்னா ஒரே வழி அந்த ஆட் ரெவன்யூ மட்டும்தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனந்த விடனில் பேக் சைடில் ஒரு புடவை விளம்பரம் போட்டிருப்பீங்க பெருசாக ஃபுல் பேஜுக்கு. இது எல்லாமே விளம்பரம் தான். ஸோ விளம்பரம்னா அந்த ஆக்சுவலாக ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரெவன்யூ இல்லாமல் ஏகப்பட்ட கம்பெனி சேர்த்து மூடிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரிண்ட் மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மேலே செத்துக்கிட்டு இருக்கு. பிரிண்ட் மீடியம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி மூடிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இது வந்து டிராப் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொன்னால் விடன் எடுத்துக்கலாம். விடன் பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு காலத்தில் மோட்டார் விடன், அவல் விடன், சுட்டி விடன், டைம் பாஸ், டாக்டர் விடன், பசுமை விடன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில் ஏகப்பட்ட மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரிண்ட் மீடியம் கொஞ்சமாக அழியுது, வாங்க ஆள் இல்லை, ஆடு பெருசாக வரல அப்படின்றதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா விகடன் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு பத்திரிகை ஒவ்வொரு ட்ராப் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக சொன்னால் டைம் பாஸ் புக் வாங்கிட்டு இருந்தேன். இல்லை கண்டென்ட்டாக தான் வாங்கிட்டு இருந்தேன். கடன் நல்லா வாங்கிட்டு இருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. கேட்குறேன் கேனியனா இருந்தா படம் பார்ப்பாங்க. கொஞ்சம் வருஷம் நான் வந்து வாங்க முட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பல வருஷம் ஆகுதுப்பா அப்படின்றாங்க. அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டி விடுங்க அவுட்டு, அவள் விடுறதா தெரியல, மோட்டர் விடணும் அவுட்டு, டாக்டர் விடணும் இருந்தா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்க வந்து மேகசின்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆனந்த விடனையும் ஜூவி விடனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதே மாதிரி பிரிண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையாக இருக்கும். தட்டி அட்டை வந்து தட்டியாக இருக்கும், ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கும், பிரிண்டிங்கே வேற லெவலில் இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின் அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப தின்னாயிருச்சு. இதெல்லாம் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் தான். ஸோ ப்ரொமோஷனால தான் இந்த மீடியா அப்படின்றத ரன் பண்ணவே முடியும். அதே மாதிரி தான் யூடியூபுக்கு வந்து யாரும் காசுலாம் பே பண்ணி பார்க்கறது இல்லை. மூலியமா தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க பாக்குற வீடியோல ஆடு வரும். அந்த ஆடுகாரங்கிட்ட தான் வந்து யூடியூப் காசு வாங்கிக்கும். அந்த காசுல பெரும்பாலும் அவன் எடுத்துக்கிட்டு இந்த கொஞ்சம் வச்சுக்க அப்படின்ட்டு என்ன தூக்கி போடுவான். அது மாதிரி தான் வந்து யூடியூப்ல வந்து காசு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இங்க பெரும்பாலும் பேசுறது ஆடே தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல சின்ன ஒரு முரண் இருக்கு. என்ன அப்படின்னா ஆடு தப்பு கிடையாது, பட் என்ன மாதிரி ஆடு பண்றோம் அதுன்றதான் மேட்ரு. பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இதே சோஷியல் மீடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஆட் ரெவன்யூன்றது கிடையாது. உங்களால் கடன் மேக் பண்ற மூலியமா ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரமோஷன் பண்ணுவாங்க. நீங்க எந்த கடைக்கு வந்திருக்குன்னா இந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு இது ஒரு பேஜ் இருக்குதுங்க. அவங்க வந்து கண்டென்ட் பண்ணிட்டு ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்க. பண்றதுலாமே ப்ரமோஷன் தான். ஆனா இப்படி அவங்களுக்கு வியூஸ் போகுது இருப்பா தெரியல. பேர்ல பாயசமா லசியம். இதே மாதிரி இன்னொரு தம்பி ஃபேமிலிசி அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஃபேமிலிஸுக்கே புதுத குத்துற மாதிரி தனியா உட்காந்து ரம்மி விளையாடுங்க, ட்ரேடிங் பண்ணுங்க. அக்கா அண்ணனுக்கு தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்க, புதினா சட்னி செஞ்சு கொடுங்க, இதோ உங்களுக்காக பண்ணுவாங்க. டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து அக்காக்கு போன் வாங்க போறான் அப்படின்ற பேர்ல அந்த போனை வாங்கிட்டு அதில் உட்காந்து ரம்மி ஆடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போறதான் என்ன பத்தி பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ப்ரொமோஷன் அப்படின்றது ஒரு கன்சியூமருக்கும் கொடுக்குறவருக்குமே ஒரு நல்ல உறவா இருக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து கெட்ட ப்ராடக்ட் இருக்கக்கூடாதுன்றதான் ஏன் எண்ணம். ஏன் நான் பேசுறேன்ல, எனக்கே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்றது இந்த ரம்மி, இந்த ட்ரேடிங், இந்த மாதிரி ஏகோட ப்ரொமோஷன்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. நான் வந்து சைட்ல போடுறேன். ஓகேவா, பிளர் பண்ணிட்டு போறது ஒரு விவரமானமான்னு தெரியல. ரம்மி, ட்ரேடிங் இதை பத்தி ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. கோட் பண்ண சாதா அமௌண்ட் இல்ல, 40,000 தரம் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்சிருந்தா அந்த ஆட்லாம் இது பண்ண முடியும். பட் நான் ஏன் பண்ணல அப்படின்னா ரம்மி விளையாடுறதும் ட்ரேடிங் பண்றதும் எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த ஆட் நான் பண்றது இல்லை. ஈவன் தோ இந்த நியூஸ் சேனல் சேட்டலைட் டிவிஸே வந்து இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரம்மி விளையாடியதால் வாலிபர் மரணம் அப்படின்ட்டு நியூஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விளையாடுங்க சங்கிலி ரம்மி, சங்கிலி வந்து கழுத்துல மாட்டி இருக்குதா அப்படின்ட்டு இவங்களே வந்து ரம்மி விளையாட பண்ணுவாங்க. பட் நான் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன் உத்தமெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன் நான் ஓரளவுக்கு எத்திக்ஸாக சொல்றேன். பட் நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்ஸ் நான் பண்றது இல்லை. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த என் சேனல் விளம்பரம் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரொம்ப மாசம்
இருக்கும். பற்றி இந்த வேணாம் அப்படின்னு தான் நான் கொஞ்ச நாள் ஒத்தி வச்சு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்க்ளூட் பேர் ப்ரொமோஷன் என்னோட பிரச்சனைகள் இருக்குது. சரியா சொல்ல அப்படின்னா என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். உங்களால் தெரிஞ்சிருக்கோம், நான் ஒரு சேனலில் இருந்தேன். அந்த சேனலில் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆட்சன்ஸில் வந்த ஒரு பிரச்சனையால், அதாவது நம்ம புதுசாக ஆட்சன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெளியே வந்த நான் எடுத்த ஒரு முடிவால் ஆட்சன்ஸை வந்து யூடியூப் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆட்சன்ஸை நீங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க, ஆட்சன்ஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் 32 நாளுக்கு அப்புறமா தான் உங்களால் வந்து ஆடை வந்து இன்னொரு வேறு ஆட்சனை கூட ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னதான் கட்டி புரண்டு அழுது என்னதான் புலம்புனாலும் என்னதான் ஹெல்ப் கேட்டாலும் என்னதான் ட்விட் பண்ணாலும் அவன் அதை மாற்றிக்கவே மாட்டான். 30 நாள் வெயிட் பண்ண தான் சொல்லுவான். நீங்கள் சார் சொல்ல 30 நாள் தான் ரெண்டு போயிடலாம். நான் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் வந்துடும் ரெடியாயிரும் நம்பி அப்படின்னு சொல்கிறது ஒரு கூட்டு நம்பிக்கை தான் நம்பி அதுலேயே எனக்கு 10 நாள் 10 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே எதுவுமே பண்ண வேணான்ட்டு அது 32 நாள் கிட்ட நான் வெயிட் பண்ணிட்டா இருந்தேன். 32 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட யூடியூப் சேனலில் ஆட் ரெவன்யூன்றது வரவே வராது. தட் மீன்ஸ் நீங்கள் பார்க்க வீடியோவில் உங்களுக்கு விளம்பரம் வரலாம், பட் எனக்கு அந்த ஆட் ரெவன்யூவில் அந்த வீடியோ மூலமா எனக்கு ஒத்த பைசா வரவே வராது. குறிப்பாக சொன்னால் பார்த்துருப்பீங்க ஆகஸ்ட் மாதத்தில் நான் வெறும் ரோஸ்ட் வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன், மற்ற வீடியோஸும் போட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கண்டென்ட்டை போட்டு தேய்ச்சிட வேண்டாம், இந்த ஆட்சன்ஸ் ரெவன்யூ வந்துட்டோம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். இந்த ரோஸ்ட் போடுறது மெயின் காரணம் இந்த கண்டென்ட்டை விட்டுறக்கூடாது, ரெகுலர் கண்டென்ட் விட்டுறக்கூடாதுன்னு தான் தொடர்ந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ண ஒரே காரணம். யோசிச்சு பாருங்களேன், உங்க அது சொல்றது இப்போ போகிற ரோஸ்ட் கூட அதில் வியூஸ் வரது இல்லை. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் 1.5 லட்சம் 1.7 லட்சம் இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு வீடியோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் பண்ணாலுமே அது ஒரு ரெவன்யூ வந்திருக்குமானா வந்திருக்காது. நீ சொல்லலாம் இந்த யூடியூப் வீடியோ போடுற காசு சம்பாதிக்கிறேன்னா நீ வீடியோ பார்க்குறல உனக்கு அது ஈஸி தான், பட் உட்காந்து பண்ணுறனா வழி என்னன்னு தெரியும். பாருங்க அத்தனை பேரில் வந்து சம்பளம் வேலை பார்த்துருக்கீங்களா, சம்பளமே இல்லாமல் சரி வேலை செய்யப்பா உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் சம்பளம் வராது அப்படின்னு யாராவது வேலை செஞ்சிருக்கீங்களா? அப்படிதான் நாங்கள் வேலை பார்த்தது, சம்பளமே இல்லாமல் ப்ரெக்னன்ட் ஒய்ஃப் வச்சுக்கிட்டு வேலை பார்த்தது. அந்த டைம் எனக்கு வருமானம்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? அப்போதான் ஒருத்தன் வந்தான் வடக்கேன், நான் வந்து ஒரு க்ரீம் விற்கிறேன்ப்பா அது இது பண்ண விளம்பரம் பண்ணுப்பான்னு சொன்னான். நானும் விளம்பரம் தானே வழக்கமாக பண்ணுற மாதிரி ஃப்ரெண்டை ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இதுமாதிரி ஆடு அப்படின்னு சொல்லி பண்ணேன். பட் அங்கதான் ஒரு ஆப் அடிச்சான். என்னன்னா நீ விளம்பரம் சொல்லக்கூடாது, விளம்பரம் பண்ணணும் விளம்பரம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறது ஒரே வழிதான், ஒன்று இந்த ஆடு போடுறது, இல்லை அப்படின்னா காசுலாம் வெட்டியா உட்காடுறது. அந்த டைம் என்கிட்ட சொல்றது ஒரு மாசம் ரெவன்யூ இல்லை அப்படின்னா அடுத்து 3 மாசம்ல கையில காசு வராது. ஆகஸ்ட் மாசம் காசு வராது, செப்டம்பர் தான் காசு வரும். செப்டம்பர் மாசம் ஜென்ரேட் பண்ண காசை நீங்க அடுத்த மாசம் தான் எடுக்கவே முடியும். ஸோ 3 மாசம் வந்து காசு எல்லாம் உட்காரணும். வேற வழியில என்ன பண்ணப்பட்டா சரி ஓகே இது ஆடும் தெரியக்கூடாது, ஆடு தெரியாம இருக்கக்கூடாதுன்ட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆடை நான் பண்ணியிருந்திருப்பேன். அதில் அமௌண்ட் எவ்வளோ நினச்சிங்க? 4 லட்சம் 5 லட்சம் 50,000 வச்சிங்களா? வெறும் 8,000 ரூபாய். வெறும் 8,000 ரூபாய் கோசம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த 8,000 ரூபாய் வச்சு தான் 3 மாசம் நான் குடும்பம் ஃபேமிலியே ரன் பண்ணேன். இன்கேஸ் நான் வரல என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? ஆட் பண்றதே தப்பு அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? என்னால் பண்ணாருன்னு யாரும் சொல்லவே முடியாது. இது மட்டுமா 3 லட்சம் கடன் என்கிட்ட இருந்துச்சு. அந்த டைம் 3 லட்சம் கண்ணாச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டு இந்த ஷூட்டில் கேமரா அது இந்த மைக் இருக்கு 10,000 மைக். ஓகேவா? இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வரும் நினைக்கிறீங்க? வெளியே வந்தப்ப யார் கொடுத்து காசு வரும் நினைக்கிறீங்களா? வெளியே வரும்போது என்கிட்ட எதுவுமே இல்லைனால கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் நான் வாங்கி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரொமோஷன்றது அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நினச்சிருந்தா அப்போவே வந்து ரம்மி ஆட்ஸை பண்ணி நம்ம சம்பாதிச்சிருக்க முடியும். ஏன் மாதம் 40 அந்த ஒரு ஆட் 40 வந்திருக்கும். ஆட் இந்த ஆட்சன்ஸ் ரெவன்யூ வரல அப்படின்னா வந்திருக்கும். நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம்ல, இந்த ஆட் நான் பண்ணியிருந்துருக்கலாம்ல. நான் எனக்காக பண்ணல, உனக்காக தான் நான் பண்ணல. ஓகேவா? இதை பார்த்து ரம்மி விளையாடி யாராவது போகிறீங்க உங்களுக்காக தான் நான் பண்ணாமல் இருந்தேன். இப்பயும் நான் பண்றது இல்லை. அவன் ஆட் ப்ரொமோஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஒரே வழி, நீ ஷூட் பண்ணிட்டாலுமே கொடுத்தாலுமே நீ ஆட் அப்படின்னு போட்டா போனா உனக்கு காசு தர மாட்டான். வீடியோ நீ போட்டுருவேன், காசு கிரியேட் ஆகாது. அப்ப என்ன பண்றது? ஸோ சம்டைம்ஸ் பண்ணதான் ஆகணும். அதுக்காக நான் வந்து அப்படியே சில பேர் பண்ணுவாங்க 1 மாசம் கழிச்சு ஆடை போட்டு கட் பண்ணி ஓடுருவாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ணல. பண்ணதாக இருக்கட்டும், நீ ஏமாத்துறதான் நான் இன்னும் பண்ணல. யோசிச்சு பாருங்க, அந்த 8,000 ரூபாய் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த 3 மாசம் ஃபேமிலி ரன் பண்ணியிருந்திருக்கவே முடியாது. இன்னும் சொல்றேன், 4 நாள் பட்டி இருந்திருக்கேன். நான் மட்டுமா? நானு, என் ஒய்ஃபு, அன்பான் பேபி எல்லாரும் கஷ்டப்பட்டு தான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் இந்த சேனலை ரன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த டைம் அந்த ஆட் ரெவன்யூ இல்லை அப்படின்னா இன்னும் கஷ்டம் பட்டு இருந்துருக்கணும். ஸோ நான் சொல்லணும்னா ப்ரொமோஷன் தப்பு இல்லை, பட் இது என்ன ப்ரொமோஷன் பண்ணுறோம், என்ன இது பண்ணுறோம், அது ஆடியன்ஸ் என்ன போய் டார்கெட் பண்ணுது, அதனால இன்னொருத்த என்ன பாதிக்கப்படுறான் அப்படின்ற பொறுத்து தான் இருக்கு. நீ சொல்லலாம், நீ மட்டும் அதான் சொல்றேன், நான் பண்ணது ரம்மி மாதிரியோ ட்ரேடிங் மாதிரியோ ஒருத்தரை கெடுக்கிற கிடையாது. பார்க்குறவங்க தேவைப்பட்டா வாங்கிக்கிறமா வாங்கியிருப்பேன். ஃபேஸ் கிரீமோ இது மாதிரி விஷயம் வாங்கியிருப்பேன். தவிர பெரும்பாலும் வந்து ஒருத்தர் ரொம்ப இது பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஐயோ அப்படி ஏதாவது பண்ணி தான் மன்னிச்சிங்க. ஏன்னா பல மாதம் நான் அதனால தான் ஆட்ஸ் நான் ஒதுக்கியே வச்சிருக்கேன். மெயின் காரணம் அதுதான்.
பேக் டு த வீடியோ. ஆக்சுவலி வந்து சித்திஃபிகன்ஸில் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேன், நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிருப்பா தெரியுமா, அதை முடிச்சு விட்டுருணும், நானா ஃபேக்கை கிரியேட் பண்ணி முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்கிறது அவரா இது மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னுக்கோசரம் தான் தலைவன் வெளியே வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தா என்ன பண்ணா, வெளியே வந்தோமா, ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்தோமா, புது சேனல் ஆரம்பிச்சோமா, இல்லைங்க இந்த மாதிரி சேனல் இங்கே தான் வர போகிறாங்க அப்படின்னு சொன்னோமா, அப்படியே ரன் பண்ணியிருந்தாலே 2 பக்கமும் அவ்வளோ பெரிய தப்பு பிரச்சனை வந்திருக்காது. பட் நான் உன்னை கெடுக்கிறேன், நீ என்ன கெடுக்கிற அப்படின்ற மாதிரி ஆளுக்கு வந்து சண்டை போடுறதுனால தான் இது இவ்வளோ பிரச்சனை மாறி இருக்கு. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா கொய்யாவோட பறிக்க முடியும். நான் சொல்லிட்டா, இது யார்கிட்ட என்ன சொல்கிறது, யார்கிட்ட ஷேர் பண்ணதான் கிடையாது. ஓகேவா, நான் சொல்கிறேன் சம்மந்தப்பட்டாவது பேசிட மாட்டாங்க. அரோடா கிரியேஷன் தான் வந்து இந்த டெக் பாஸோட ஓனர். ஓகேவா, அரோடா கிரியேஷன் வந்து அவங்க டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் போடும் பொழுது முதல்ல அவங்க அப்ரோச் பண்ணது ஒன்றும் நம்ம தனம் கிடையாது. முதல்ல அப்ரோச் பண்ணது நான் இருந்த சேனலில் தான். ஓகேவா, ஏன்னா தமிழ்லேன்ட்டு ஒரு வீடியோ ஒரு லாக் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எத்தனை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, இப்போ இருக்கும். ஓகேவா, அந்த மூலியமாக ஒரு லிங்க் கிடச்சி என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் டெக்கை பற்றி நல்லா பேசுறீங்க, பிசி பற்றி பேசுறீங்க தம்பி, அப்படியே வந்து நம்ம பக்கம் வந்துருங்க, அப்படியே வளைச்சி போடுவாங்க வந்துருங்க அப்படின்னா முதல்ல அப்ரோச் பண்ணுது. இந்த டைம் நான் அந்த சொல்றது என் கூட இருந்தவருக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து இந்த நம்ம சேனலு நம்ம இதுனால தான் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், கேம் ஸ்டோரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா நான் இப்போ நான் இருக்கவே மாட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமா தான் இந்த பிளான் நின்று போச்சு. அப்புறமா தான் சுதர்சனை வச்சு அவங்க பண்ணாங்க. இது விற்கலாமா கட் பண்ணலாமா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா தான் சுதர்சன்லாம் வந்தார். அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க வேண்டிய நாங்கள் தான். ஒருவேளை நாங்களுக்கு போயிருந்தோம்னா இன்னைக்கு தலைவனை இருந்துட்டு போறா சொல்ல முடியாது. தப்பா சொல்ல, நான் வந்து நடந்ததை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. ஓகேவா, இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஓகே, வேணா அவரே ஃபோன் கேட்டுங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ண மிகப்பெரிய ஃபால்ஸாக என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க பண்ணது ப்ரொமோஷனாக பண்ணியிருந்தா ஃபைன். ப்ரொமோஷனாக எப்படி இருக்கும், இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கேமிங் ஃபோன், இந்த கேம் எல்லாம் விளையாடுங்களா ப்ரொமோஷன் ஓகே. பட் இதே ஃபோனை வந்து இன்னொரு ஃபோனை கம்பேர் பண்ணி ஆக்சுவல் டெக்னாலஜி படி பார்க்கும்போது இந்த ஃபோன் அடி வாங்குதுன்னு தெரிஞ்சுமே, அதை விட இதுதான் நல்லா இருக்கு தெரிஞ்சுமே அதை இது பண்றாங்க. சரியா கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. இது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். எப்படி இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட கிரெடிபிலிட்டியை அவரே சொல்லலாம். ப்ரொடெக்ஷன் வந்து சாம்சங் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க, ஒண்ணுமே ஆகல. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரோம். இப்போ நானே சொல்கிறேன், நான் ஒரு படம் வந்து நல்லா இருக்கணும் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. நானும் கர்மா படத்தை வந்து எனக்கு பிடிச்சிருந்து ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது பல பேர் வந்து கழுவி ஊற்றுனாங்க, காசு வாங்கிட்டு அது வாங்கிட்டு அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா நானே ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அதை வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது இல்லை இது இல்லை ப்ரோ அப்படி வராது ப்ரோ இப்படி வரும் ப்ரோ அதில் போய் வரும்போன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆக்சுவல் டெக்கில் 2 விஷயம் கம்பேர் பண்ணி ஒரு தப்பாக சொல்லும் பொழுது மக்கள் வந்து இல்லைங்க அவர் சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கிராஸ் செக் பண்ணால் மக்கள் நம்புறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ரீசன் தான் இருக்குது. காரணம் டெக் அப்படின்ற ஒரு காரணம். குத்திட்டில இல்ல உதாரணத்துக்கு PlayStation 5 எடுத்துலாமே, PlayStation 5க்கும் PlayStation 5 Proக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா PlayStation 5 இவ்வளோ தான்பா ஸ்பெக் இருக்கும், இவ்வளோ தான்பா FPS வரும், இவ்வளோ தான்பா கிராஃபிக்ஸ் வரும், ப்ரோ போனால் அதிகமாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதே ஐஃபோன் பண்ணிங்க அப்படின்னா iPhone 16ல இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, ஐஃபோன் இதுல இவ்வளோ இருக்குது, இந்த பட்ஜெட் இது போதும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் சரி இந்த பிசியும் சரி என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, எக்கச்சக்க ஃபோன் இருக்கு, ஏகப்பட்ட பட்ஜெட்ல. என்னன்னா ஒரு போன்ல கேமரா நல்லா இருக்கும், ஒரு போன்ல ப்ராசஸர் நல்லா இருக்கும். ஒருத்தர கேமராவும் வேணும் ப்ராசஸர் வேணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ஃபோன் இருக்கும். பட் இவன் பட்ஜெட் கரெக்டா இருக்குமா இருக்காது. பட் இங்க தான் வராங்க நம்ம டெக் யூடியூபர்ஸ். நம்மளே பார்த்தோம்ல ஒரு வாட்டி ஃபோன் வாங்கிங்க செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் மக்கள் பல பேர் வாங்குவாங்க. ஓகேவா, சோ நம்ம விஷயம் நமக்கு தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம், நெட்ல போய் தேடுவோம், நெட்ல போய் தேடினா இந்த வீடியோஸ் தான் வரும். சோ இவங்க சொல்றதான் நம்மளே வாங்கி போயிடலாம் வந்து இருக்குது. பட் இங்க வந்து கெடுவிடை கெடுத்துக்கிற மாதிரி நம்பகத்தன்மை கெடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபால்ஸா ஏமாத்துறதுன்றது ஒரு இல்ல தப்புதான், அது தப்பான விஷயம் தான். தப்பு இது மட்டுமா, இவங்க விவோ கம்பெனிக்கே போனை போட்டு பேசியிருக்காங்க. நீ எப்படி வந்து கொடுக்காம இருக்கலாம், நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய யூடியூப் சேனல், நீ எனக்கு கொடுக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு ஆடியன்ஸை போட்டு பூஸ்ட் பண்ணி இருக்காங்க. நீ ஆடு குடு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை பண்ணா ஆடு வந்து சொல்றது ஆட் ஏஜென்சி அவன் காமியாம தான் கொடுப்பான். இந்த ஆட் ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவன் 1 லட்சம் வியூஸ் வரவங்க வந்து சீஃப் ஸ்டாக் பெரிய டாக் மாதிரி மாட்டுறானுங்க. இந்த மாதிரி பெரிய யூடியூபர்ஸ் கிட்ட பண்றானுங்க. அது சீஃப் ஸ்டாக் மாதிரி வந்து இதுவா இருக்காடுக்கு பிளகுது. ஏன்டா 8 லட்சம் கொடுத்துட்டு ஏன்னா பம்புறீங்க நினைச்சு பாருங்களேன். இங்க பண்ண ப்ரொமோஷன் வட்டமணி இருக்குதுங்க. 70 லட்சத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றீங்க. 70 லட்சம் எம்மாடி 70 லட்சத்துக்கு ப்ரொமோஷன் பண்றீங்க. இதெல்லாம் கொடுமை தெரியுமா? யூடியூபோட ஆட்சன்ஸ் ரெவன்யூ இருக்கு தெரியுமா? இந்த ஆட்சன்ஸ் ரெவன்யூ
வேல்யூவை மற்ற கேட்டகரியை விட டெக் தான் அதிகமாக கொடுக்கும். இல்ல புரியல. இப்போ என்ன சொல்றேன், நான் வீடியோ போறேன்னு எல்லாருக்கும் யூடியூப் வந்து மொத்தமா ஒரே மாதிரிலாம் காசு கொடுக்குறது கிடையாது. ஒருத்தர் வந்து சினிமா பத்தி பேசுவார், ஒருத்தர் வந்து வ்ளாகிங் பண்ணுவார், ஒருத்தர் வந்து சோறு சாப்பிட்டு வீடியோ போடுவார், ஒருத்தர் என்ன பண்ணுவார் டெக் வந்து காட்டுவார், மொபைல் பாருங்க அப்படின்ட்டு. பட் எல்லாருக்குமே ஆக்சுவலா 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு, எல்லாருக்குமே இத்தனை வாட்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கூட இவன் காசு கொடுத்த நான் பண்ணுவானா வந்து டெக்கு தான் அதிகமாக கொடுப்பான். இந்த 10 வச்சு வ்ளாக் பண்றவன், என்டர்டைன்மெண்ட், அப்புறம் அரசியல் பேசுறவன், அப்புறம் கார்ட்டூன்ஸ் பத்தி பேசுறவன், அப்புறம் கேம் வர்றவன், இவனுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சாட் மூலியமா தான் வந்து ஓரளவு ஸ்டேபிள் பண்ற அளவுக்கு ஏதாவது வருது, இவனோட ஆட் ரெவன்யூ சுத்தமா வரதே இல்லை அப்படின்னு தான் பல பேர் சொல்லியிருப்பாங்க. அதான் உண்மை தரது கிடையாது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் ரெவன்யூ மூலியமாவும் அதிகமாக காட்சி வருது, ப்ரொமோஷன் மூலியமும் அதிகமாக காட்சி வருது. நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சொல்றது பேசாம நான் வெளியே வந்தவன்னா சொல்றது இது அப்பயே சொல்ல மாட்டிக்கிட்டேன். ஜிஎன்எஸ் சேனல் ஆரம்பிச்சதுக்கு பதில் நம்மளும் டெக் சேனல் மாறிடுவோம். லேப்டாப் தரது காமிச்சு பாத்துங்க, போன காமிச்சு இதாக கேப்பு கோடுங்க அப்படின்னு டெக் சேனல் ஆரம்பிச்சிடலாம் போல. இது தெரிஞ்சிருந்தா ஜிஎன்எஸ் சேனல் ஆரம்பிச்சதுக்கு பதில் கேகே டெக் தமிழன் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு மொபைல்ல இருக்கு, ஜியோல இவ்வளவு ரீசார்ஜ் வந்திருக்கு, லேப்டாப் பாருங்க அப்படின்ட்டு ஏதாவது டெக் சேனல் ஆரம்பிச்சிடலாம் போல. இந்த போன்ல பண்ணீங்க கால் போகும் சவுண்ட் வரும் தான சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, பழைய தெரியாத பழைய கம்பேரிசன் போட்டுறவங்க அப்படினா என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து மனிதனின் நம்பறாங்க எல்லாரும். பேராசதான் என்ன பண்றது, ஒத்துக்குதான் ஆகணும். நான் நினைச்சேன் இவர் வந்து கஷ்டத்தை கூட்டு வந்துட்டாரு, இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுப்பாரு, ஆளுக்கு 10,000 வச்சா கூட மாசத்துக்கு 1 லட்சம் தான் வட்டி வருது, 1 லட்ச ரூபாய் எப்படி கொடுப்பாரு இவரு அப்படின்னா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் படல அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொரு என்னையே காத்து போச்சு. 1 லட்ச ரூபாய் அப்படியே விட்டடா, அங்க பாரு கோடைக்கால பிசினஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒழுக்குன்னு வச்சுது என் இன்னர் மைண்டு. அப்பதான் புரிந்து கொண்டேன் உண்மையிலே ஜோக்கர் யாரு அப்படின்னா நான் தான். நல்லா இருக்கும் உனக்கு. பட் எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சேனல் வெளியே வந்த உடனே அவங்க டீசெண்டாக சில விஷயங்களை வெளியே சொல்லாமலையோ அவங்கள ஒழிக்கிறோம் இல்லை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் டீசெண்டாக வந்து அவங்க வீடியோ போட்டு அவங்க நல்லா பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்காது. இதே மாதிரி பண்ணுற தப்பெல்லாம் பண்ணி விட்டு நான் தான் உத்தமன் அப்படின்னு பேசாமல் இருந்தாலே யாரும் இந்த அளவுக்கு யாரும் பேசியிருந்துருக்க மாட்டாங்க. முதல்ல வெளியே வந்திருக்காது, அப்போ படம் வெளியே வந்துச்சு இந்த ஆடியோ கால்லாம். இதே மாதிரி ஒரு ஆடியன்ஸை ஏமாற்றி நாட்புல் மாதிரி செயல்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான ஒரு விஷயம் தான். இவ்வளோ விஷயத்தையும் அவங்க வந்து இதுக்கப்புறம் திருத்திக்கிட்டா நான் நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே வரல, 2 சேனல்ல இருந்துமே யாருமே என்னன்னு சொல்லல. நான் சொல்றேன் அப்படின்னா எதுக்கு ஒழுங்கா அடுத்த வேலையை பார்த்து அப்படின்னு போயிருந்துடலாம், அதை விட்டு தளபதி உங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல PS5 திருட்டாங்க சொன்னாங்க, அப்புறம் PS5 திருடவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் கடைசியா PS5 என்னதான் அப்படின்னாங்க. ஆக்சுவல் PS5 உங்களுக்கு பண்ணா அந்த வீடியோ சாங்க சொல்லிருக்கலாமே, என் PS5 தான் அது எத்தனை தப்பு கேட்டுருக்கலாமே, எதுக்கு சுத்தி வளைச்சி வந்து என் PS5 அப்படின்னு சொல்லணும். அங்கே கிரெடிபிலிட்டின்றது ஒரு நம்ம தம்பு இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் முக்கியமா ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. ஷார்ட்ஸ் ஒன்று நாளைக்கு பதிலா வீடியோ எல்லாம் பதிலா இருங்க அப்படின்ட்டு தயவு வந்து இது சினிமா வர மாதிரி பேசிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதிபதி அப்படின்ட்டு ஆடியோ கால் பேசதா போட்டிருப்பாரு. நான் நினைச்சேன் அந்த ஆடியோக்கள் உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தெரிஞ்சது அந்த ஆடியோக்கள் நான் எடிட் பண்ணதுதான் அப்படின்ட்டு இவரே வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா, நீங்க உண்மையா ஆதாரம் இருந்தனா ஆதாரம் காமிச்சிருந்தா யாரெல்லாம் அதை நம்பியிருப்பாங்க. நீங்க ஒரு ஃபேக் காமிச்சிட்டு கடைசியில் ஃபேக்காக தான் காமிச்சேன்னு சொல்றது இல்லை, அதுலேயே ஒரு நம்ப தன்மன்றது போயிடுச்சு. என்ன சொல்கிறா அப்படின்னா ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓகேவா, நீங்கள் திரும்ப வரும்பொழுது கம்பேக் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் திரும்ப பண்ணாமல் நீங்கள் தான் சொன்னீங்க ஆர்கானிக் கண்டென்ட் போனால் ஆசை அப்படின்ட்டு, அந்த ஆர்கானிக் கண்டென்ட்டை போட்டு சேனலில் க்ரோ பண்ணி ஒழுங்காக இருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அதே மாதிரி இங்கே யாரும் தப்பு சொல்ல முடியாது ஓகேவா. யூடியூப்ல எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலுமே மாடர்ன் டேஸில் திரும்பி சேனல் ரன் பண்ணி திரும்பி கொண்டு வர தான் முடியும். என்ன தப்பு பண்ணாலும் என்ன திரும்பி சேனல் இழுத்து மூடுங்க, வீடியோ பார்க்காதீங்கன்னு யாரும் இப்போ இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட்டு, திரும்பி வீடியோ பார்க்க தான் செய்வாங்க, திரும்பி வியூஸ் வரதான் செய்யும். பட் இந்த சேம் இஷ்யூவை நீங்கள் பண்ணாதீங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, ஒன்று ப்ரொமோஷன் சொல்லிட்டு பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா ஏஜென்சியை மாட்டும் போது சொல்லிட்டே பண்ணலாம், நீங்கள் மேட்ச் எங்களை மாட்டுறானுங்க, நீங்கள் ஏஜென்சியை மாட்டும் போது நீங்கள் சொல்லிட்டே பண்ணலாம், ப்ரொமோஷன் தான் இது சொல்லிட்டு பண்ணலாம், அந்த அதிகம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. பட் அதை நீங்கள் பண்ணல, இப்போ பண்ணுங்கன்ற சொல்லிட்டு பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ப்ரொமோஷன் எவ்வளோ லிமிட்டோ அந்த லிமிட் அதை வச்சுங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீங்க. அதான் என் சொல்கிற பேச்சு. ஒரு ஃபோன் நீங்கள் ஏமாற்றி 10,000 வந்து 30,000 விற்கிறான் அப்படின்னா அது நீங்கள் இப்போ நல்ல ஃபோன் சொல்லிட்டீங்கன்னா அதை 10 பேர் வாங்கி ஓகேவா. அது நமக்கு எதுக்கு, நாங்களே வாங்கியிருப்போம், பார்த்து கடுப்பாயிட்டா கூட கேட்டில் வர படம் பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். பட் பொருள் காசுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 10,000ன்றது ஒரு மிடில் கிளாஸுக்கு ரொம்பவே பெரிய அமௌண்ட். இவன் தான் கம்மி ரேட்டு தான் 10,000 ஃபோனு, பட் அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ பார்த்து வந்துங்க சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிட்டு உன்னை நான் பழி வாங்குறேன்டா, உனக்கு நான் ஒரு வீடியோ போறேன்டா, உனக்கு ஒரு ஃபால்ஸ் ரெடி பண்ணி போறேன்டா அப்படின்ட்டு இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குறது இதெல்லாம் மனுஷத்தன்மே கிடையாது. ஸோ இன்னுமே கரெக்டாக இருந்துங்க.
ப்ரோ அப்படின்றதான் நான் என்னால் முடிஞ்ச அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. பார்த்துருந்துங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் நல்லா இருங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஓகே சோஜஸ், வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீல் வந்து பல விஷயம் நான் சொல்லியிருந்திருப்பேன். மேபி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை நான் சொன்னது தப்பாக கன்வே ஆகிருக்கலாம், இல்லை தப்பாகவே சொல்லியிருந்துருக்கலாம். ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து ஆஃப்டர்துக்கப்புறம் திருத்தி நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இதே மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஓகே, இது நாங்கள் நிறைய இது பார்த்தோம். இது நானே ஃபர்ஸ்ட் ஐயோ பாவம் இவர் இந்த சேனலை விட்டே தூக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் சப்புலாம் வர பார்த்தா சரி பரவாயில்ல இவர் தனியாக இது பண்ணிடுவாரு அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா பெரிய ரெண்டுமே டேக் டீம் போட்டு அதுல வர காசு பத்தலன்னு இன்னொருதான். ஆமாம் ஆமாம், அதான் இது நாங்களே பார்த்தோம் ஒரு வாட்டி. இந்த ஃபோன் வாங்குறதுக்காக இவங்க சேனல் இன்னொன்று ஒரு சேனல்லாம் அதாவது என்ன ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் போட்டிருந்தாரு, யாருன்னு தெரில, அவர் போட்டிருந்தார் இந்த மாதிரி இவரோட சேனல் பார்த்து போக்கோ அந்த மொபைல் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஃபோன் நாங்கள் வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது வந்து கிடைக்கல. அப்போ என்னன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் போட்டிருந்தனால ஃப்ளிப்கார்ட் வேணான்னு விட்டுட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட தாங்கலன்னு மாதிரி அவர் வீடியோ போட்டிருந்தாரு ஒருத்தர். அது கீழே பார்த்தா கமெண்ட்ல நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதான் அந்த ஃபோனு நல்ல ஃபோன் மாதிரி இவர் ஏதோ போட்டிருந்தார். கிட்டத்தட்ட நாங்களே வாங்கலாம்னு தான் நினைச்சோம். நாங்கள் அந்த ஃப்ளிப்கார்ட்ல வாங்குறதுனால நாங்கள் வாங்காம விட்டுட்டோம். இல்லைன்னா கண்டிப்பா அந்த ஃபோன் தான் வாங்கியிருப்போம். ஒரு நம்பிக்கை தானே இவங்கலாம் கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப யாரையுமே நம்ப முடியல. ஆமா ஆமா ஆமா, இருக்கவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க. அதான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அதாவது ப்ரொமோஷன் பண்றது அது அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு வருது அது பண்றாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி தப்பான அதாவது அது இந்த அளவுக்கு தாங்கவே தாங்காது தெரிஞ்சுமே அவங்க தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நிறைய பேர் அதை வாங்க வைக்க ட்ரை பண்றாங்களா, அதுதான் தப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் சொன்னார் கேகேவும். அதே மாதிரி கேகே தான் அந்த A2D சேனலோட ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த நிறைய கண்டென்ட் வித்தியாசமான கண்டென்ட் போட்டு ஏற்றுனதும் நான் பார்த்துருக்கேன் நிறைய. அதான் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேனல்ல வந்து A2D காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றது காமெடியா தான் இருக்கு. வந்து தெரியல நிறைய பேருக்கு அவர் A2D சேனல்ல அவர் தான் மெயினாவே இருந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. தெரியல இப்ப இருக்கவங்களுக்குலாம் தெரியல. ஆமா ஆமா, ஏன்னா ஓன் பிரதர் தான் 2 பேரும். அதுவே நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதே மாதிரி தமிழ் கேமிங் அவங்கெல்லாம் பயங்கர க்ளோஸாக இருந்தவங்க. அதுவும் நானும் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அவங்க நிறைய பேசியிருக்காங்க, அதெல்லாம் நிறையவே பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன்ல, அந்த கேமிங் இது பார்த்தவங்க இது ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கேகே வந்து அவர் பார்க்கும்போது நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றது வந்து நல்லா இருக்கு. அவர் அந்த விளம்பரம்லாம் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு 8000க்கு அந்த ஃபேமிலி அது வேற வழி கிடையாதுல்ல. அது வந்து அவர் ரம்மி அந்த மாதிரி பண்ணாம பேசுறதுக்கே அவர் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.